அவை பற்றி நாம் எத்தனை விஷயம் பேசினாலும் கூட எத்தனை பேருக்கு தெரியும் 8 பிரதம மந்திரியோடு நேரடியாக பணி செய்திருக்கக்கூடிய அனுபவம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்திரா காந்தி அம்மாகிட்ட ஆரம்பித்து ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள், விபி சிங் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள், ஐயா நரசிம்மராவ் அவர்கள், தேவகவுட ஐயா அவர்கள், ஐகே குஜ்ரால் அவர்கள், அடல் பிகாரி வாஜ்பேயி ஐயா அவர்கள் 8 பிரதம மந்திரி கிட்ட நேரடியாக வேலை பார்த்த ஒரு அனுபவம். கற்ற கல்வியெல்லாம் இந்த மண்ணிலிருந்து ஆரம்பித்து சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சி, அதன் பிறகு சென்னையில், அதன் பிறகு இன்னைக்கு நாம் நம்முடைய கோகுல் அவர்கள் இளைய மனிதராக இங்கே டாக்டர் வந்திருக்கிறாங்க ஐஎஸ்ஆர்ஓவிலிருந்து. அன்னைக்கு முதலாக 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 41 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சோதனை ஓட்டத்தில் ஃபஸ்ட்டு சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணும்பொழுது இட் வாஸ் அ ஃபெயிலியர். அன்னைக்கு கலாம் ஐயா தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு, இது ஃபெயில் ஆயிடுச்சு, நாம் போய் ப்ரெஸ் முன்னாடி நம்மளை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அன்னைக்கு அவருக்கு தலைவராக இருந்த விக்ரம் சாராபாய் அவர்கள் முன்னாடி வந்து பொறுப்பையெல்லாம் தாய் ஏற்றுக்கிறார். இந்த ஃபெயிலியருக்கு நான் தான் காரணம், இந்த டீம் கடுமையாக உழைப்பார்கள், நீங்கள் வேகமாக வெற்றியை பார்ப்பீங்கன்னு. ஒரு ஆண்டு கழித்து 40 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னையிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு முன்பு 2026 இருக்கும், 40 இயர்ஸ் பிஃபோர், அடுத்த சோதனை ஓட்டம் வெற்றியாக வந்த பொழுது அன்னைக்கு கலாம் ஐயா முன்னாடி போய் இருக்கல, பின்னாடி வந்து தன்னுடைய டீம்மேட்டை முன்னாடி புஷ் பண்ணாங்க. ISRO has got a great culture. It is built by some of the finest stalwarts of this country who have sacrificed their life for the growth of our missile systems, for the growth of our civilian usage. இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது சில நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் நிறுவனம், ஸ்கை ரூட்ஸ் என்கின்ற ஒரு தனியார் நிறுவனம், ஃபார்மர் ISRO விஞ்ஞானிகள், இன்னைக்கு பிரைவேட்டாக நம்மால் ஒரு ஸ்பேஸ் ஃப்ளைட் லான்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு 40 ஆண்டுகளில் நம்முடைய ஸ்பேஸினுடைய அந்த பயணம் இருக்கு. அதற்கெல்லாம் விதை போட்ட முன்னோடிகளில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிக மிக முக்கியமானவர். அந்த பயணத்தில் நீங்கள்லாம் வர்றீங்க. The whole idea of this Ignite India 2026, the whole program is to inspire young minds so that you will help our country to become a technologically advanced nation. கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய ஒரு பிரதமர்கிட்டையும் அனுபவத்தை பல இடத்துல பேசியிருக்காங்க. இந்திரா காந்தி அம்மா அவர்கள் when she was the prime minister of our country,